Hello and welcome to TNPC Tude Daily Current Affairs. இன்றைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு ஃபார்ம் வாட்டர் டேக்ஸ். யூனியன் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அஸ் வெல் அஸ் மிஸ்யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக பர்டிகுலர்லி இன் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ் இதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க ஆன் பைலட் பேசிஸ். ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வேஸ்டேஜை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு பாருங்களேன். ஆனுவல் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் சர்வேன்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஃபார்ம் செக்டரில் மட்டுமே எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 87% ஆஃப் தி வாட்டர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எர்த் அப்படிங்கிறது பர்டிகுலர் இன் இந்தியான்றது எவ்வளோ பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்க, 87% அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இதை இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக தேவையை தாண்டி உபயோகப்படுத்துகிறப்போ கிரவுண்ட் வாட்டர் டிப்ளிஷன் ஒன்று நடக்குது. இதுக்காக கவர்மெண்ட் ஒரு 1600 கோடி செலவில் ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வாட்டர்ன்றது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அக்ரிகல்ச்சருக்குண்டா கூட கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவையோ அவ்வளோ ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் யூ வில் பி டேக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் விச் யூ கன்சியூம் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ். இந்த டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது யார் டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் டிட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்துருக்கு. ஸோ பார்க்கலாம், சீக்கிரம் ஒரு நியூஸாக வந்துடும். ஒரு ஸ்கீமாக வரக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். ராஜ்நாத் ரெஃப்யூசஸ் டு சைன் டிராஃப்ட் SCO ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சம்மிட்டில் சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு, சமீபத்தில் குயிங்டாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின SCO பற்றின கம்ப்ளீட் டேட்டாவை 20ஆம் தேதி நம்மளுடைய TNPC Tude கரண்ட் அஃபேர்ஸில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பகல்காம் அட்டாக்கை இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டில் எடுத்துக்கலாம். இது ஒரு டெரர் அட்டாக்காக கன்சிடர் பண்ணலை டியூ டு தி ப்ரெஷர் பாகிஸ்தான். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டோம், ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம். இதான் நியூஸு. நீங்கள் SCO பற்றின டேட்டாவை தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா 20ஆம் தேதியினுடைய 20 ஜூனுடைய TNPC Tude வெப்சைட் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த நியூஸ் பாருங்கள். இப்போ ஆக்சியம் 4 மிஷன் பற்றின டேட்டா இதுவும் ஃபாலோ அப் தான். ஸோ 26, 25ஆம் தேதியினுடைய நம்மளோட TNPC Tude வெப்சைட் எடுத்து பாருங்கள். இதில் இந்த ஆக்சியம் 4 மிஷன் பற்றி கம்ப்ளீட்டாக டேட்டா கொடுத்துரும். இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம். ஸோ நம்ம கேப்டன் சுபான்சு சுக்லா அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் டு லேண்டட் ஆன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுதான் புது விஷயம். மற்றபடி சேம். நம்ம நேத்திக்கு நியூஸ் பர்டிகுலர்லி 26, 25ஆம் தேதிகளில் இந்த ஆக்சியம் 4 மிஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி வேர்ல்டு MSME டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக நம்ம ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நம்ம TNPC Tudeல வேர்ல்டு MSME டேக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இன்றைக்கி தான் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் 50வது வருடம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சீஃப் கெஸ்ட்டாக யார் போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் போயிருந்திருக்கிறார். ஸோ ஹிந்தி கான்ஃப்ளிக்டான ஒன்றும் கிடையாது எந்த லாங்குவேஜ் கூடயும். இது ஒரு யுனைட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 1975 ஆரம்பித்தது. சரிங்களா? இப்போ அந்த அஃபிஷியல் லாங்குவேஜினுடைய டேட்டாவை நீங்கள் கான்ஸ்டிடியூஷனலி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஹிந்தியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக என்ன ஸ்கிரிப்டுன்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஹிந்தி ரிட்டன் இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பேஸ்ட் ஆன் யாருடைய ஃபார்முலாண்டா முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி 1949 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில்
பார்ட் 17 பேசுது. பார்ட் 17 இதை பற்றி கிளியர் டீட்டெயில் கொடுக்குது. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 343 ஆர்டிக்கல் 351 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரிஜினலி 14 அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்தாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜஸாக. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் ஃப்ரம் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு இங்கிலீஷை வந்துட்டு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்போம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டு 1963. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 26 ஜனவரி 1965 தான் டெட்லைனாக வச்சுருந்தோம் இங்கிலீஷை யூஸ் பண்ணுறத. ஸோ அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா வேணாமான்றது வந்துட்டு ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம் அப்படின்னா வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அது ஹிந்தி இம்போஷனாக கருதுனதுனால ஸோ இதுக்கு பிறகும் கூட வந்துட்டு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்துட்டு ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்த ஆக்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. இதில் சில ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு போகலாம் பாருங்கள். ஆர்டிகல் 351 என்ன அப்படின்னா வந்துட்டு இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரொமோட் லாங்குவேஜ். அதாவது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி ஒரு காம்போசிட் கல்ச்சர் உருவாக்குறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறது வந்துட்டு யாருடைய கடமை? யூனியன் ஆஃப் இந்தியாவினுடைய கடமை, பர்டிகுலர்லி ஹிந்தி. ஸோ இதுதான் ஆர்டிகல் 351. இதில் ஆர்டிகல் 120 பாருங்கள். ஆர்டிகல் 120 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் வந்துட்டு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் ஹிந்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 120. ஸோ பார்லிமெண்ட்டில் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு மெம்பர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவருடைய மதர் டங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் பெர்மிஷன் ஆஃப் தி சேர்மன் ஆர் பிரசிடென்ட் ஆஃப் தி ஹவுஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் சொல்லிட்டு இந்தியாவில் 1955 போடுறாங்க. ஸோ அதுக்கு பிரகாரம் பிரசிடென்ட் பை யூஸிங் பவர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 344 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் வந்துட்டு இப்படிப்பட்ட கமிஷன் அமைக்கிறாரு அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ பால் கங்காதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955. அடுத்து பாருங்கள், கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 1957 கொண்டு வந்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக தனி பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இது எதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 344 பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 20 மெம்பர்ஸ் லோக்சபாவில் இருந்துட்டு 10 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் இருந்துட்டு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி அஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம்னு சொன்னது வந்துட்டு இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான். அதுதான் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஃபார்மேட் வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷனில் தான் நமக்கு வந்தது. திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ரிலேட்டட் டு லாங்குவேஜ். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் அப்படின்னா வந்துட்டு இப்போ 300 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுங்கள், ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்துட்டு அறிவுறுத்தி இருந்திருக்கு. ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ரோடு போட்டால் எதுவும் பாலம் கட்டினாங்கன்னா முன்னாடியே வந்துட்டு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட்னுவோம். அதை கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க 300 கோடிக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக. அடுத்து பாருங்கள், அப்கமிங் மான்சூன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் இவர் மேலே நமக்கு தெரியும் ஒரு கரப்ஷன் கேஸ் வந்தது, மிஸ்டர் வர்மா. ஸோ அந்த கரப்ஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவர் மேலே அந்த கரப்ஷன் கேஸை விசாரிக்கிறதுக்கு வெதர் ஹீ இஸ் கில்ட்டி ஆர் நாட். ஏன்னா வந்துட்டு பொதுவாக ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் த்ரூ தி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக தான் ஜட்ஜஸ் ரிமூவல் அப்படிங்கிறது நடக்குது இந்தியாவில். ஸோ ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸை வந்துட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஜட்ஜஸ் ரிமூவல் பற்றி கொடுக்கலை, ரிமூவல் ப்ரொசீஜர் இல்லை. அதுக்காக தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 கொண்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணணுன்ற பட்சத்தில் ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டு தான் முடிவு பண்ண முடியும். சப்போஸ் இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்துட்டு லோக்சபாவில் ஆரம்பிச்சதுண்டா குறைஞ்சது 100 எம்பி வந்துட்டு முதல்ல என்ன பண்ணி சைன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ராஜ்யசபானா 50 எம்பிஸ் சைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா வந்துட்டு
ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், ஒரு மோஷன் பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் லீடர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹவுஸ்கிட்ட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மோஷன் சைன் ஆகிட்ட பிறகு அந்த ஸ்பீக்கரோ சேர்மனோ வந்துட்டு ஒரு வேளை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இது எங்கே போகும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட போகும். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட போகிறப்போ அவர் என்ன பண்ணுவோன்னு ஒரு 3 மெம்பர் கமிட்டி அமைப்பார். அந்த 3 மெம்பர் கமிட்டி அமைச்சாதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜட்ஜை பற்றி அந்த ஹவுஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஓட்டிங்க்கும் பெர்மிஷன் கிடைக்கும். அந்த ஓட்டிங் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸ், அதாவது வந்துட்டு ஒரு ஹவுஸில் டோட்டல் மெம்பர்ஸில் மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் ஹீ வில் பி ரிமூவ்டு. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறது தான் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. அந்த 3 மெம்பர் கமிட்டி அமைக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த 3 மெம்பர் கமிட்டி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார், ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவார், அப்படி இல்லாட்டி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி அவர் எந்த ஹைகோர்ட்லேருந்து வந்தாரோ அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், ஏன்னா எப்படியும் வந்துட்டு ஹைகோர்ட்லேருந்து தான் ப்ரொமோட் ஆகி வந்திருப்பாங்க, அதனால் அந்த பர்டிகுலர் ஹைகோர்ட்லேருந்து சீஃப் ஜஸ்டிஸை கூப்பிட்டுக்கலாம். இதை தாண்டி அடிஷ்னலாக வந்துட்டு இன்னொரு ஹைகோர்ட்லேருந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து 3rd மெம்பரை யாரை வைக்க சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்ட்டை வைக்க சொல்லியிருந்துருக்கிறாங்க இந்த ரிமூவலில், டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்ட். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியலமைப்பில் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஆளை வைக்கிறப்போ இது வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது, வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜுடிஷியரிக்குள்ளே நடக்குதுன்றது சொல்லி பொதுவாகவே அந்த 3rd ஆட்களை வந்துட்டு டிஸ்டிங்ஸ் ஜூரிஸ்ட் வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டே உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ இதில் சைன் பண்ணால் இதுதான் ப்ரொசீஜர். திஸ் இஸ் ப்ரொசீஜர் டு இம்பீச் தி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அஸ் வெல் அஸ் ஹைகோர்ட், ரெண்டுக்கு ஒரே தான். இது வந்து கம்மிங் மான்சூன் செஷனில் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹிமாச்சல பிரதேசில் குலு காங்க்ரா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சமீபத்தில் க்ளவுட் பஸ்ட் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்துருக்குறாங்க, 20 பேர் காணாமல் போயிட்டாங்க. இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினாக இருக்குது. பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இந்திரா பிரியதர்ஷினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புளும் மாட்டிக்கிட்டாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களும். இந்த கான்செப்ட் கால் க்ளவுட் பஸ்ட். நீங்கள் க்ளவுட் பஸ்ட்னு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சது இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. இப்போ பாருங்கள், க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு லோக்கலைஸ்டு ஃபினாமினா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு இன்டென்சிவ் ஒரு ஆக்டிவிட்டியாக ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதாவது 10 சென்டிமீட்டர் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் விழுகலாம் பெர் ஹவருக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கிராஸ் 10 கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளே விழுந்துச்சுன்னா இது க்ளவுட் பஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை இதே டெஃபினிஷன் வந்துட்டு வி வில் அப்ளைடு டு ஒரு இதுலேருந்து ஆஃப் டெஃபினிஷனுக்கு நம்ம பண்ண முடியும். 5 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு இதே மாதிரி ஒரு சேம் பீரியடுக்கு வந்துட்டு ஏரியாவுக்கு விழுந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நேஷ்னல் ஈவெண்ட்ஸ். இம்பார்ட்டண்டான நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு பாருங்கள். அதாவது சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் இஷ்யூஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 2 லெஸ்பியன் விமென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்ந்து வாழ்ந்துருந்துருக்குறாங்க. அதை அவங்க குடும்பத்தார்கள் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதில் வந்துட்டு ஒரு குடும்பத்தார் ஒரு பர்டிகுலர் பார்ட்னர் கொண்டு போய் வச்சதுனால இன்னொருத்தர் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கிறாரு. என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காருன்னா ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். அந்த சம்மந்தப்பட்ட பிடிச்சு வைக்கப்பட்ட அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு இருக்கிறாங்க. இதான் விஷயம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா சேம் செக்ஸ் கபிள்ஸ், அவ்வளோதான், லெஸ்பியன் விமென்ஸு சேம் செக்ஸ் கபிள்ஸ். இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லீகல் மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சேம் செக்ஸ் கப்பிள்ஸ்க்கு கிடையாது, லீகல் மேரேஜ்ன்றது கிடையாது. பட் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறேன், ஜட்ஜஸ் GR சுவாமிநாதன் அண்ட் V லக்ஷ்மி நாராயணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பர்சனல் அட்டானமி அண்ட் ரைட்டு டு செல்ஃப் டிட்டர்மினேஷனை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அதாவது இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன, அந்த கான்செப்ட் ஆஃப் சூஸ் அண்ட் ஃபேமிலின்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் சூஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களை சேர்த்து வைக்கிறதும் அது ஒரு ஃபேமிலி தான்.
அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் த சோல் மோடு டு ஃபைண்ட் அ ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. மேரேஜ்ன்றது இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் என்ன பண்ணணும்னா, மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் ஃபேமிலின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, லவ் மூலமாகவும் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் சூஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நீங்கள் இப்படி இவங்களை அடைச்சி வைக்கிறதுனால இட் அஃபெக்ட்ஸ் தி லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் தி தட் பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2002 இதே மாதிரி ஈரோட்டில் வந்துட்டு 2 லெஸ்பியன் விமன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணுன்றக்கப்போ வந்துட்டு சோசியல் அக்செப்டன்ஸ் இல்லாதனால, சோசியல் ரிஜெக்ஷன் இல்லாதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கண்டா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்திருக்கு. இந்தியாவிலேயே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜட்ஜஸ் என்ன கோட் பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு லீகல் ரீசனிங்கில் வந்துட்டு எப்படி எடுத்திருக்கிறாங்கண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு 2023 ரூலிங் சுப்ரியா சக்கரவர்த்தி கேஸில் வந்து என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்கண்டா, சேம் செக்ஸ் மேரேஜ் வந்துட்டு அன்ரெகக்னைஸ் தான், இன்றைக்கி வரைக்கும் இல்லை. அதுக்காண்டி வந்துட்டு சேம் செக்ஸ் கப்புள்ஸ்ன்றது கேன் ஸ்டில் ஃபார்ம் ஃபேமிலியாக இருந்துட்டு போகலாம், பட் மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் தான் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கலன்றதை கோட் பண்ணி அவங்கள விடுவிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்ரெசிவான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, லவ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஃபார்மில் இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது. இது மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடந்த ட்ராஜடிலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கான ஒரு ப்ராக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட்டாக இது பார்க்கப்படுது. இப்போ தமிழ்நாடு பாருங்களேன், 2008 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கொண்டு வந்துருக்குறாங்க. 2000 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசிஸ் இவங்க ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்குறாங்க. அதேமாதிரி ஃப்ரீ ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி பண்ணி கொடுத்துருந்துருக்குறாங்க. இதை தாண்டி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏசிஎஸ் ஃபஸ்ட்டு ஜெண்டர் கொயர் ப்ரைடு பேரடு, அதேமாதிரி எஜுகேஷன் ஃபெஸ்ட்டு ஸ்கூல் சில்ட்ரன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பற்றின ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2019 மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா லெட் பை சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஃபோர்ஸ்டு செக்ஸ் செலக்டிவ் சர்ஜரிஸ் இன்டர்செக்ஸ் இன்ஃபேண்ட்டை வந்து தடுத்துறதுக்கு வந்துட்டு செக்ஸ் செலக்டிவ் சர்ஜரியை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட் டைம் சொல்லி தந்துருக்குறாங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் ஸ்டேட்டாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவில். அது மட்டும் கிடையாது, கரிக்குலம் நம்மளுடைய எஜுகேஷனல் கரிக்குலமில் வந்து 2017 இவங்கள பற்றின இஷ்யூஸை ஃபஸ்ட் டைம் உள்ளவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய என்ஜிஓஸ் லைக் சிருஷ்டி மதுரை, இதை தாண்டி ஒரினம் கலெக்டிவ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லீகல் பெட்டிஷன்ஸ் வந்துட்டு இவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்துருக்குறாங்க. இட் இஸ் அ வெரி ப்ராக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட். இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டிக்னிட்டி அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு பாதுகாக்கப்படுது. இது வந்து சோஷியல் இஷ்யூஸில் இம்பார்ட்டண்டான டாபிக். குரூப் 1 பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 1 வருது, குரூப் 2 இந்த இஷ்யூ வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்த ஒரு இம்பார்ட்டண்டான இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் இப்போ எந்த டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஜூலை 15 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. பர்த் அனிவர்சரி ஆஃப் கே காமராஜ், இதைத்தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்னா எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 2022 கொண்டு வந்தது. இதை வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் முதல்ல மார்ச் 2023 கொண்டு வந்தாங்க. இப்போ 2024-25 அகாடமிக் இயரில் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இனிஷியலாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. திரும்ப 24-25 அகாடமிக் இயரில் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணிக்கோ அர்பன் ஏரியாவில் ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 600 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உப்மா, கிச்சடி, பொங்கல், இது கூட சாம்பாரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் குழந்தைங்க வந்துட்டு பசி இல்லாமல் சரியான நேரத்தில் ஷார்ப்பாக படிக்கணுன்றக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். மற்ற எம்எஸ்எம்இ இனிஷியேட்டிவ்லாம் வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே இனிஷியேட்டிவில் பார்க்கலாம், அதே நீங்கள் பார்த்துருங்க. தேங்க்யூ ஆல். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் போடுறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி டியூடுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.